பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சி மூலியமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நம்ம ஜூலை மாசத்துக்குள்ள கடந்து வந்திருக்கோம். இந்த 6 மாதங்களா ஏசப்பா நம்மள கண்மணி போல பாதுகாத்து கொண்டாங்க. அதுக்கு நம்ம நிச்சயமா ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளிலும் கூட ஏசப்பா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தராங்கன்னு பார்க்கலாம். நெகேமியா சாப்டர் 8 வெர்ஸ் 10 அதுல லாஸ்ட் பார்ட் நான் படிக்கிறேன். Do not grieve, for the joy of the Lord is your strength. ஸோ இங்க இந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் லைக் கிரீவ் இஸ் நத்திங் பட் சேட்னஸ், வீப்பிங், கிரையிங் இது எல்லாம் மீன் பண்றது தான் கிரீவ். ஸோ நெறைய பேர் நெறைய ரீசனுக்காக அழுவாங்க. நெறைய ரீசனுக்காக ஒரு மாரி சேடா இருப்பாங்க. இட் மே பி எனிதிங். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கலாம், ஸ்டடீஸா இருக்கலாம், வொர்க்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஒரு சின்ன விஷயமா கூட இந்த காலத்துல இந்த ஜெனரேஷன்ல யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற வேர்ட் டிப்ரஷன். நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன். எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். பட் வாட் பைபிள் சேஸ் இஸ், "டு நாட் கிரீவ், ஃபார் த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த்." அவங்க சிம்பிளா "த ஜாய் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த்ன்னு" சொல்றாரு. "த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த்." இந்த வேர்ல்ட்லி ஜாய்ஸ், இந்த வேர்ல்ட்லி பிளெசன்ட், அதாவது இந்த உலகம் குடுக்குற சந்தோஷம் நான் நிலைச்சிருக்காது. இப்ப நம்ம கொஞ்சம் இது ரொம்ப டல்லா இருக்கும், ரொம்ப சோகமா இருக்கும்ன்னு சொல்லிட்டு ஃபோன் கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா, அந்த நேரத்துக்கு நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அத பத்தி யோசிச்சுட்டு, திரும்ப அந்த பிரச்சனைய பார்த்து நம்ம அழ ஆரம்பிப்போம். பட் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, "த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த்." ஸோ ஏசப்பா குடுக்குற அந்த சந்தோஷம், ஏசப்பா குடுக்குற அந்த ஜாய், ஏசப்பா குடுக்குற அந்த ஹாப்பினஸ் இட் இஸ் எவர்லாஸ்டிங். உங்களுக்கு எப்பவுமே என்னதான் சிச்சுவேஷனா இருந்தாலும், ஏசப்பாவோட சந்தோஷம், ஏசப்பா குடுக்குற ஜாய், அந்த சந்தோஷம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா, அதுதான் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் பலமா இருக்கும். நீங்க என்ன சிச்சுவேஷன்ல வேணா இருக்கலாம். அது எவ்ளோ பெரிய டஃப்பான சிச்சுவேஷனாவும் இருக்கலாம். ஆஸ்க் காட், "ஏசப்பா உங்களோட சந்தோஷத்த எனக்கு குடுங்க ஏசப்பா. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அழுது புலம்புறதுனால அந்த சிச்சுவேஷன் மாறாது. இன்ஸ்டெட் யூ கேன் கோ டு காட் அண்ட் ப்ரே. ஏசப்பா அந்த சிச்சுவேஷன் மாத்துங்க." நீங்க அழுறதுனால எதுவும் ஆகப்போறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் காட் ஃபார் ஹிஸ் ஜாய், டு கிவ் ஹிஸ் ஜாய், டு கிவ் ஹிஸ் பீஸ், டு கிவ் ஹிஸ் ஹாப்பினஸ். இந்த நாள்லயும் கூட நீங்க யாராவது இத அழுதுட்டு இருக்கீங்களா? இல்ல ஏதாவது மன உளைச்சல் இருக்குல்ல, டோன்ட் வரி. நீங்க அழுறதுனால அந்த பிரச்சனை மாறப்போறதில்ல. இன்ஸ்டெட் கோ டு காட் அண்ட் ப்ரே. அவர் அந்த சிச்சுவேஷன் மாத்திருவார். நீங்க உங்க பாரத்த எல்லாத்தையும் நீங்க அவர் மேல போட்டீங்கன்னா, நீங்க கவலைப்பட தேவ. யூ கேன் பி ஹாப்பி. யூ கேன் பி வெரி ஃபைன். யூ கேன் ஸ்மைல். யூ கேன் லாஃப். யூ கேன் கிகிள். நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஸோ இந்த மாசம் இந்த வாக்குத்தத்தத்த உங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, டோன்ட் கிரை. நீங்க ரொம்ப என்னால முடியலன்னா, ஜஸ்ட் கோ அண்ட் போர் இட் எவ்ரிதிங் ஆன் த ஃபீட் ஆஃப் த லார்ட். ஏசப்பா அது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இப்ப நான் ப்ரேயர் பண்றேன். ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஏசப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. டு நாட் கிரீவ், ஃபார் த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த். நீங்க குடுக்குற சந்தோஷம் தான் ஏசப்பா எங்களுக்கு பலன். எந்த சிச்சுவேஷன், எந்த டஃப்பான சிச்சுவேஷனுக்குள்ள நாங்க போனாலும், நீங்க குடுக்குற சந்தோஷம் தான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு ஏசப்பா. ஏசப்பா இந்த மாசம் கூட நீங்க எங்களுக்கு பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. அந்த 6 மாதங்களா எங்கள பாதுகாத்ததுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் நீங்க கூட வழி நடத்துங்க. இந்த வசனத்தின்படியே நாங்க எந்த சிச்சுவேஷனும் அழுது புலம்பாம, உங்களோட சந்தோஷத்துல நாங்க உங்களோட பிரசன்னத்துல நாங்க ஆனந்தமாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. நீங்க கூட தான் எங்கள வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.